சுபின் எல படிச்சிட்டியோ நீ? படிக்காமல்லாம் உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அவ எங்க காட்ட போறா எனக்கு? தெரிஞ்சது தானே. கண்ணகி மட்டும் படிக்காம இருக்கா, என்ன ஏதுன்னு கேப்போம் அவட்ட. என்னல ஏன் நீ படிக்கலையா? ஒரே தலைவலியில நான் படிக்கல. என்ன எல்லாரும் ஆட்டம் போட்டுட்டு திரிய? எல்லாரும் படிச்சாச்சா? டெஸ்ட் வைக்கலாமா? குட் மார்னிங் டீச்சர். சிட் டவுன். கடவுளே, நல்ல மார்க் வந்திருக்கணும் எனக்கு. கடவுளே, பூமாரியோட ஒரு மார்க்னால நான் கூட எடுத்துறணும் கடவுளே. சுபின், பக்கத்து கிளாஸ்ல போய் கம்பு வாங்கிட்டு வா. என்னல இந்த டீச்சர் வேற இப்படி சொல்லுதாவோ? பக்கத்து கிளாஸ்ல போய் என்ன போய் கம்பு வாங்கிட்டு வர சொல்றாங்க? ஏனா என் பேப்பர் தான் ஃபர்ஸ்ட் இருக்குமோ? டீச்சர் பேப்பர் கரெக்ஷன் பண்ணிட்டீங்களோ? அதெல்லாம் பண்ணியாச்சு. போய் பக்கத்து கிளாஸ்ல போய் கம்பு வாங்கிட்டு வா. சரிங்க டீச்சர். டீச்சர் கம்பு இல்லையா? அவங்களுக்கு பேப்பர் கொடுத்தாவலாம். அதனால கம்பு அவங்களுக்கு வேணுமாமா. கம்பு இல்லைன்னா என்ன, ஸ்கேல் இருக்கு. ஸ்கேல் இட்டு இன்னைக்கு முறிச்சு விடுதேன். யார் யார் ஒழுங்கா மார்க் கிடைக்கல இன்னைக்கு முறிச்சு தோலை உரிச்சிருதேன், தொங்க விட்டுருதேன். ஒரு ப்ரோ வெறுப்பு தெரியல. இவ உங்களை வச்சுக்கிட்டு நான் இங்கிலீஷ் பாடம் எடுத்தேன். கண்ணகி கம். ஐயோ கூப்பிடுதா அவளை. இங்கிலீஷ் பரிச்சை நான் ஒழுங்காவே எழுதலையே, எனக்கு காய்ச்சல இன்னைக்கு. என்ன நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்க? நான் மார்க்கே சொல்லலை, அதுக்குள்ள நீலி கண்ணீர் வடிச்சாச்சு. 10ஆம் கிளாஸ் வந்தாச்சு. 40 மார்க்கு. ஒரு 7 மார்க் குறைஞ்சிட்டு நீ ஃபெயில் ஆயிருவ. இப்படியே படிச்சா பப்ளிக்ல பாஸ் ஆகுறது ரொம்ப கஷ்டம். நீ இன்னைக்கு என் கிளாஸ்ல இருக்க கூடாது, வெளியே போ. 40 மார்க் எடுத்த கண்ணகிக்கு இந்த நிலைமை. நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்க. பூமாரி இங்க வா. எப்போதும் நல்ல மார்க் எடுக்கிற பிள்ளை நீ. இந்த வாட்டி வெறும் 90 மார்க் எடுத்திருக்க. 10 மார்க் எங்க போச்சு? வர வர மாமியா கழுத போல போறாளாம். என் கண் முன்னாடி நிக்காத, கோ அவுட் சைட். ஆரோன். ஆரோன்ங்கிறது எவம்ல? கிளாஸ்ல ஆரோன்னு யாரும் இல்லை. அப்போ யாரு ஆரோன்னு பேரை தப்பா எழுதியிருக்கீங்க? யாரு? இந்த பேப்பரு யாரோட பேப்பரு? ஆரோன்னு பேரை எழுதியிருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க வெளியே வாங்க. என் பேப்பர் தான் டீச்சர். 4 எழுத்துல இருக்க அருணுக்கு ஆரோன்னு எழுதியிருக்க. இப்படி இருந்தா நீ பப்ளிக்ல ஃபெயில் ஆகி தான் போவ. 10ஆம் கிளாஸ் வந்தாச்சு, ஒரு பேருக்கு ஸ்பெல்லிங் தெரியல. இந்த லட்சணத்துல இருந்தனா உன்னை நான் எப்படி என்ன செய்யலாம்? 4 எழுத்து இருக்க அருண், அது எழுத தெரியல, நீ எப்படி எஸ்ஐ எழுதுவ? வெறும் 12 மார்க் இங்கிலீஷ்ல வாங்கியிருக்க. உன்னை நான் என்ன செய்யலாம்? நாளைக்கு நீ உங்க அப்பாவை கூட்டிட்டு, அம்மா அப்பா யாரையாவது கூட்டிட்டு தான் உள்ள வார. இல்லைன்னா நீ கிளாஸ்க்குள்ள நாளைக்கு வரக்கூடாது. கெட் லாஸ்ட். உனக்கு மட்டும் தனியாவா சொல்லணும்? வெளியே போ. எனக்கு இதுக்கு மேலே இன்னைக்கு பேப்பர் கொடுக்குற மூடே போயிட்டு. நாளைக்கு வந்து நான் பேப்பர் கொடுக்கேன். பீரியடும் முடிஞ்சிட்டு அடுத்த பீரியட் எனக்கெல்லாம் கடன் வாங்கிக்கிட்டு இருக்க முடியாது. அந்த சிடுமூஞ்சிட்ட அவள் தரவும் மாட்டா. நான் நாளைக்கு வந்து மிச்சம் இருக்கிறவங்க பேப்பரை கொடுத்து பார்த்துக்கிறேன். மற்ற 4 பேர் வெளியே போயிருக்காங்கல்ல, அவங்கள உள்ளே வர சொல்லிடுங்க. ஓகேவா? சரி, நாளைக்கு பார்ப்போம். Thank you, sir.